வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவோட அழகான நகரமான கண்ணூரில் தான் இருக்கிறோம். இந்த கன்வர்ஜ் 9 ஜேர்னிஸ் அப்படின்ற டீம் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான கேரளாவோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு லெஜெண்டரியான பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் கண்ணூர் கோட்டை. ஸ்டேஷன்லேருந்து ஃபோர்ட்டுக்கு போகிற வழியெல்லாம் கண்ணூர் சிட்டியை ரொம்ப அழகாக காமாக க்ரீனரியாக நிறைஞ்சிருந்துச்சு. ஒரு சைடு அரேபியன் சி, மற்றொரு சைடு பழமையான அந்த கேரளா வைப்ஸ். ரெண்டுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற ஃபீலே வேறு லெவலாக இருந்துச்சு. முதல்ல இந்த கோட்டையோட வெளியிலேருந்து பார்க்கும்போதே ஒரு ராயலான ஃபீல் கிடைக்கிது. இந்த கண்ணூர் கோட்டை வந்து 1505 போர்ச்சுகீஸால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் டச்சுக்கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்கிட்ட இருந்துச்சு. இந்த ஒரு ஃபோர்ட்டுக்குள்ளேயே செஞ்சுரிஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்றது இருக்குது. இந்த கோட்டை முக்கியமாக அரேபியன் சி ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணப்பட்டதான். அந்த காலத்தில் கண்ணூர் வந்து ஒரு முக்கியமான போர்ட் ஏரியாவாக இருந்துச்சு. இன்னும் இங்கே பழைய அந்த பீரங்கி குண்டு, வாட்ச் டவர்ஸு, அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரெல்லாம் இன்னுமே நம்மளால் போய் பார்க்க முடியும். இந்த ஃபோர்ட்டில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது இந்த ஒரு சி வியூ தான். ஒரு சைடு முழுக்க அரேபியன் சி, அலைகள் வந்து நம்ம ஃபோட்டோட வாலில் அடிக்கிற சவுண்டு, அந்த காற்று, அட்மாஸ்பியர். ஹானஸ்ட்டாக இங்கே நிற்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீலிங் கிடைக்குது. இந்த கோட்டையை முழுசாக சுற்றி பார்க்க உங்களுக்கு மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டைம் ஆகும். ஒவ்வொரு கார்னருக்கும் ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கும் சரி, ரீல்ஸை ஷூட் பண்ணுறதுக்கும் சரி, இது ஒரு செமையான ஸ்பாட்டு. நான் வந்தது மார்னிங் டைம் தான். இப்போயுமே ரொம்ப அந்த பீஸ்ஃபுல்லாக சி சவுண்டை நம்மளால் கேட்க முடியுது. ஹிஸ்ட்ரி இன்னும் உயிரோடு இருக்க இடம் தான் இது. கடலை பார்த்துக்கிட்டே நூற்றாண்டுகளாக நிற்கிற அந்த கோட்டை கண்ணூருக்கு வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ட்ரி ஃபீஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்கும். ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, சோலோவாக வந்தாலும் சரி, இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இந்த அழகான கண்ணூர் கோட்டை ட்ரிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளை வெஹிக்கிளில் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்களை வந்து தையம் ஃபெஸ்டிவல் பார்க்குறக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த தையம் ஃபெஸ்டிவல் வந்து ஓவர் நைட் 12 ஹவர்ஸ் நடந்துச்சு. அந்த வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் தீனா. தேங்க்யூ.